Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருள் ஆனந்தி அத்தியாயம் 38. நான் சரியென்று ஒப்புக்கொண்டேன். இருவரும் என் தந்தை சபாபதி சாகும்போது குடியிருந்த சிறு வீட்டிற்கு வந்தோம். அந்த வீட்டில் இப்போது ஒரு பைல்வான் குடியிருந்தான். அவன் முதலில் எங்களை வீட்டினுள் அனுமதிக்கவே மறுத்தான். பிறகு திலீபன் அவனிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டான். ஐயா, நாங்கள் இந்த வீட்டில் முன்பு குடியிருந்தவங்க. பரனில் ஒரு சாக்கில் பழைய பேப்பர்களும் புத்தகங்களும் வைத்திருந்தோம், அதை பார்க்கணும். அதெல்லாம் கடையில் கொண்டு போய் போட்டாச்சுப்பா, இப்போ இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று பதில் வந்தது. இருவரும் ஒரு வினாடி திகைத்து நின்றோம். திலீபன் தன்னுடைய கடைசி நம்பிக்கை இழந்தவன் போல முணுமுணுத்தான். சரி, நான் கொடுத்து வைத்தது அவ்வளோதான். நாங்கள் திரும்பும்போது பைல்வானின் மனைவி காய்கறிகளுடன் அங்கு தோன்றினார். இவங்க யார்? இவங்களுக்கு என்ன வேணும்? சர்க்கஸ் கொட்டாயே வச்சு நடத்துகிறாங்களா என்ன என்றாள். பைல்வான் அவனிடம், சும்மா உங்கள் வேலையை பார்த்துட்டு விழுந்து கிடப்பியா? இவங்கள சர்க்கஸ் கொட்டாயை வச்சு நடத்துகிறதாவது? நமக்கு முன்னாடி வாடகை கொடுத்துட்டு இந்த வீட்டில் குடியிருந்தவங்க என்றான். அவளுக்கு எங்கள் மீது இருந்த மதிப்பு மறைந்து விட்டது. ஐயா, அப்படிதானே, கான்ட்ராக்ட் ஆளுங்கன்னு நினச்சேன். என்ன வேணுமா இவங்களுக்கு? பரனில் ஏதோ பழைய காகிதம் சாக்கில் கட்டி வச்சுருந்தாங்களா, அதை பார்க்கணுமா? அதை கடையில் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். மூதேவி, நீ எங்கள் கடையில் போய் போட்டேன்? நானில் போட்டேன், அதுவும் பெரிய புத்தகம் மட்டும்தானே போட்டேன். திலீபன் ஆவலோடு, அப்படின்னா அந்த அந்த சாக்கில் இருந்த மற்ற காகிதம் இன்னும் இருக்காம என்று மறுபுறவை கிடைத்தது போல் ஆவலோடு கேட்டான். பயில்வானின் மனைவி எங்களை ஏறங்க பார்த்துட்டு, என்ன பணம் குடிப்பீங்க மூட்டையை பார்க்க? 5 ரூபா தருவீங்களா? நான் சிரித்தபடி, 5 ரூபா என்ன, ஆளுக்கு 10 ரூபா தர்றேன், மூட்டையை காட்டுங்க என்றேன். பயில்வானின் மனைவி என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தபடி, ஏனுங்க பழைய சாக்கு ரெண்டு 10 நோட்டை வீசுகிறவங்களை இந்த வீட்டில் குறியிருந்தீங்க என்றாள். இருவரிடமும் 10 ரூபாயை கொடுத்தேன். மனைவி 10 ரூபாயை தன் ரவிக்கைக்குள் சொருகி கொண்டான். பயில்வான் ஏணி கொண்டு வந்து மெல்ல பரனை நோக்கி ஏறினான். அவன் கால்கள் ஏணியில் ஏறும்போது தடுமாறின. அவன் மனைவி அவனை திட்டினான். நீ சுத்த கப்பக்கல், உன்னை கட்டிக்கிட்டது அந்த தையல்காரனை கட்டிக்கிட்டு இருக்கலாமே. பயில்வான் மேலே பரணியில் இருந்து ஒரு பழைய சாக்கை எடுத்து வந்து கீழே இறங்கினான். அதை திலீபன் அவசர அவசரமாக பிரித்தான். அதில் உள்ள காகிதங்கள், நோட் புத்தகங்கள் எடுத்து தரையில் கொட்டினான். தரையில் கொட்டப்பட்டிருந்த குவியல்களிலிருந்து ஒரு பழைய நோட்டு புஸ்தகத்தை எடுத்தான். எண்ணெய் கரை படித்த அந்த நோட்டு புஸ்தகத்தில் சிவப்பு மையினால் வரையப்பட்ட சக்கரங்கள் இருந்தன. அந்த சக்கரங்களில் வடமொழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. சக்கரங்கள் முக்கோண வடிவாகவும் வட்ட வடிவாகவும் இருந்தன. அந்த நோட்டு புஸ்தகத்தை திலீபன் சிறிது நேரம் படித்தபடி இருந்தான். படிக்கும்போது அவனுடைய முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. காகித குவியலில் எதையோ தேடினான். மஞ்சள் துணி முடிச்சு ஒன்றை எடுத்தான். அதை அவசர அவசரமாக பிரித்தான். மஞ்சள் துணி நடுவே காரிய தகடு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. தகடு 2 அங்குல நீளமும் 1 அங்குல அகலமுமாக இருந்தது. அதை திலீபன் எடுத்து பையில் போட்டுக்கொண்டான். அந்த பழைய நோட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டான். வாண்ணா போகலாம். இருவரும் தெருவுக்கு வந்தோம். திலீபா, அது என்ன தகடு? திலீபன் அழுதபடியே சிரித்தான். அந்த தகடா, அது அப்பா எனக்கு வைத்து போன சத்துப்பா என்று சொல்லிவிட்டு, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் என் சிறைச்சாலைக்கு போகிறேன் என்று வேறு திசையில் சென்றான். நான் நின்று கொண்டிருந்தேன். திலீபன் சென்ற திசையை பார்த்தபடி. திலீபன் சிந்தாதிரிப்பேட்டை வீட்டின் வெளிப்புறம் என்னை பிரிந்து சென்றபோது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாயிற்று. தனது வாழ்க்கை பிரச்சனையை அவன் ஒருவன் தான் தீர்க்க முடியுமே தவிர நானோ என் பணமோ போலீஸ் உதவியோ அதை தீர்க்க முடியாது. இப்படி திலீபன் நினைப்பதால் தான் அவன் என்னிடம் எந்த விதமான விவரமும் கூறாமல், என் உதவியை கேளாமல், மனக்கசப்போடு என் சிறைச்சாலைக்கு நான் செல்கிறேன் என்று சொல்லி சென்றிருக்கிறான். அது என்ன விதமான சிறைச்சாலை? சுவர் இல்லாமல், இரும்பு கம்பிகள், கதவுகள் இல்லாமல், காவல் வார்டன், ஜெயிலர் இல்லாத ஒரு சிறைச்சாலை அவனுக்கு ஏற்படுத்தியது யார்? அவன் ஒரு வீட்டில் அடைபட்டு இல்லை, நினைத்த இடத்துக்கு செல்ல முடிகிறது. அடைபட்டு இல்லை, நினைத்த இடத்திற்கு செல்ல முடிகிறது. ஆனால் விரும்பியதை அவன் செய்ய முடிவதில்லை. சில சமயங்களில் அவன் எண்ணங்கள் அவனுடையதாக இல்லை, ஏன் பேச்சும் நடவடிக்கையும் கூட அவன் ஆளுகையை மீறி இயங்க ஆரம்பித்து விடுகின்றன. எல்லோரையும் ஆட்டி இயக்கும் சக்தி ஆண்டவன் பரமபிதா அல்லது என்று மதத்துக்கு தக்கவாறு கூறுவது போல திலீபனை ஆட்டி வாட்டும் ஒரு தனிக்கடவுளும் இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அந்த சக்திக்கு ஆனந்தி என்ற பெயரிடுவதா, இல்லை மேஜர் மாயநாதன் என்று பெயரை சூட்டுவதா, இல்லை இவைகளுக்கு புறம்பாக ஒரு பெயர் இருந்து அதுதான் எனக்கு புரியவில்லையா? திலீபனின் நிலை எதுவாயினும் அதை சமாளிக்க சிந்தாதிரிப்பேட்டை பயில்வான் குடியிருக்கும் வீட்டிலிருந்து எடுத்து சென்ற பழைய நோட்டு புத்தகம் என்று திலீபன் விரும்புகிறான், நம்புகிறான் என்பது
அவன் அந்த நோட்டு புத்தகத்தை அணைத்து சென்ற விதத்திலிருந்தே தெளிவாயிற்று. இதுதான் தந்தை எனக்கு விட்டு போன சொத்து என்று அவன் சொன்னதிலிருந்து எண்ணெய்க்கரை படிந்த அந்த நோட்டு புத்தகத்தின் முக்கியத்துவம் புரிந்தது. அந்த வீட்டை திலீபனும் அவன் தாயும் காலி செய்தபோது அந்த நோட்டு புத்தகம் சாக்கு மூட்டையில் விட்டு செல்லப்பட்டதிலிருந்து உபயோகமில்லாத பழைய பேப்பர் நிலையில் தான் அது இருந்திருக்க வேண்டும் என்று ஊகித்தேன். திடீரென்று பின் நடந்த சில நிகழ்ச்சிகளினால் அந்த பழைய நோட்டு புத்தகத்துக்கு திலீபனின் மனத்தில் அந்தஸ்து உயர்ந்திருக்க வேண்டும். இது குறித்து மீனாட்சி அம்மாளை கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. வீடு திரும்பிய போது மீனாட்சி அம்மாளிடம் சக்கரங்கள் வடமொழி அக்ஷரங்கள் நிறைந்த புத்தகத்தை பற்றி கேட்டேன். என் தந்தைக்கும் அம்மாதிரி புத்தகத்துக்கும் பொருத்தம் இருக்க முடியும் என்றே என்னால் நம்ப முடியவில்லை. என் தந்தை எதிலும் நம்பிக்கை இல்லாது மந்திரம் தந்திரம் கோவில் இதையெல்லாம் சோம்பேறிகள் பிழைக்கும் வழி என்று சொல்பவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரிடம் இம்மாதிரி ஒரு நோட்டு புத்தகம் இருந்தது என்பதை பொருத்தமில்லாத செய்தியாகப்பட்டது. நான் இதை பற்றி கேட்டதும் மீனாட்சி அம்மாள் யோசித்து விட்டு பதில் சொன்னார். அவர் கோவில் குளம் போகாதவரை தான் இருந்தார். 10 வருஷங்களுக்கு முன்னே அவருக்கு நோய் வந்து மாதக்கணக்காக படுத்திருந்தார். நானும் திலீபனும் அவரை காப்பாற்ற பாடுபட்டோம். அப்போது தான் பக்கத்து தெருவில் ஒரு நாடி ஜோசியரிடம் அவர் ஜாதகத்தை காட்டினோம். ஜோசியர் ஏதோ சொன்னார். ஒன்றும் நம்ப முடியல, பெரிய கதையாக இருந்தது. அவர் படித்த நாடியில் உங்கள் அம்மா குடும்பத்தை பற்றியெல்லாம் கண்டிருந்தது. மாமா குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு பெண்ணை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சாராம். அதனால தான் உங்கள் அம்மா கஷ்டப்பட நேர்ந்துதான். உங்கள் அம்மா குடும்பத்து பெண்கள் சிறிது கூட இன்பமே இல்லாமல் அழுவார்கள் என்றும் உங்கள் மாமாவின் மூதாதையரால் ஏமாற்றப்பட்ட பெண் தான் மறுபிறப்பில் உங்கள் அப்பாவாக பிறந்தார் என்றும் எழுதியிருந்தது. சாந்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி 100-200 ரூபாய் வாங்கி கொண்டு போனார். உங்கள் அப்பா உடல் சரியான பிறகு அந்த ஜோசியரோடு சுற்றி கொண்டிருந்தார். அவர் தொடர்பினால்தான் சக்கரம் மந்திரம் எல்லாம் பற்றி படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்னை அடிக்கிறத கூட ஓரளவுக்கு நிறுத்தி கொண்டார் என்று சொன்னார். என் மாமா என்னிடம் சொன்ன அந்த குடும்ப சாபத்தை பற்றி நாடி ஜோசியத்திலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனக்கு ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் கொடுத்தது. பகுத்தறிவுக்கு பொருந்தாத விஷயமாகவும் இருந்தது. எது என்னவானாலும் என் தந்தை குறித்து வைத்திருந்த அந்த நோட்டு புத்தக வேதனை சூழலில் சிக்கிய திலீபனுக்கு உதவினால் சரி என்று இருந்தேன். இது நடந்த ஒரு வாரத்துக்கெல்லாம் திலீபனின் வீட்டுக்கு வந்தான். இந்த முறை அவன் சிறிது தெளிவோடும் தைரியத்தோடும் காணப்பட்டான். சில வினாடிகள் என்னோடு பேசினான். ஆனால் அந்த சிறிய காலத்துக்குள் அவனுக்கு வாழ்வில் ஒரு பிடிப்பும் தைரியமும் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அவன் நடத்தை வெளிப்படுத்தியது. சீதாவை அழகிடுமா, அம்மாவை அழகிடுமா என்று கேட்டேன். திலீபன் தலையை அசைத்து விட்டான். வேண்டாண்ணா, அம்மாவோடும் சீதாவோடும் பேசக்கூடிய தகுதி எனக்கு ஏற்படல. இந்த நிலையில் நான் அவங்களோட பேசன்னு இருக்கேன். நான் இங்கே வந்திருப்பதே அவங்களுக்கு தெரிய வேண்டாம். திலீபா, உனக்கு என்ன தான் நேர்ந்துருக்க? ஏன் எல்லாத்தையும் மூடி வைக்கிற? மனத்தில் இருக்கும் பாரத்தை நீ என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? திலீபன் பதில் கூறவில்லை, அழுது விட்டான். அண்ணா, எனக்கு தெரியாத உன்னை எப்படி உனக்கு கூற முடியும்? ஆனால் நான் இப்போது இருக்க நிலையில் சீதாவோட நெருங்கி பாருங்க, அவளுக்கு ஆபத்து ஏற்படுத்தணுங்க மட்டும் தெரியுது. சீதாவை நெருங்கணும், அவளோட பேசணும்னாலாம் எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? என் ஆசையெல்லாம் அடக்கி வச்சுட்டு வாழறேன். நான் இழந்து விட்டதை நிரந்தரமாக திரும்ப பெற்ற பின்பு தான் அவளை நெருங்க வேண்டும்னு இருக்கேன். என்னை பிரிந்திருப்பது ஒரு வித துக்கம், அதை விட பயங்கரமான துக்கம் அவளை சூழ்ந்து கொள்ளும். நான் அவளை இப்போது நெருங்கினான். திருச்சியில் மாமா இருக்கும் நிலையை விளக்கினேன். அவர் எப்படி பித்து பிடித்தவர் போல் ஆகிட்டார் தெரியுமா? அவர் வாழ்வு முடிவதற்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும்னா உன் கையில் தான் இருக்குது திலீபா. என் எதிரிகள் முறைகளை கொண்டே அவர்களை தடுத்து நிறுத்த பார்க்குறேன். அதில் நாம் வெற்றி அடைந்து விட்டால், அன்னை பராசக்தியின் அருளால் அதில் வெற்றி கண்டு விட்டால் நான் மறுபடியும் பழைய திலீபன் ஆகிடுவேன். என்னை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் அம்மாவுக்காக, சீதாவுக்காக, சீதாவின் தந்தைக்காக தான் எவ்வளோ பாடுபடுறேன் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறும்போது அவன் படியில் நின்று என்னை ஒரு கேள்வி கேட்டான். நான் வடமொழி பாண்டித்யம் உள்ள மந்திரங்களை நல்ல முறையில் உச்சரிக்கும் ஒரு பண்டிதரின் பெயர் தெரியுமா? எனக்கு வடமொழியே தெரியாது. அதில் புலமை நிறைந்தவர்களை பற்றி எனக்கு என்ன தெரியும்? கேட்டு விசாரித்து சொல்கிறேன் என்று சொன்னேன். திலீபன் யோசித்தபடி நின்றான். உடனே என்னை நோக்கி, நாளை நள்ளிரவு 12 மணிக்கு நான் திருவல்லிங்கனில் உள்ள சுப்பிரமணிய வீட்டுக்கு போய் அவரிடம் மந்திரத்தின் உச்சரிப்பை கேட்டுக்கொள்ளலாம் என்றிருக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் சென்று அவரை எனக்காக காத்திருக்கும்படி சொல்லு. எனக்கு இந்த உதவியை செய்வையா என்று கேட்டான். அத்தியாயம் 39. நள்ளிரவா? எல்லாரும் தூங்கும் விளையாட்டுறா? பதில் பகலில் போய் அவரை பார்க்கக்கூடாதா? நாளைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு மிக மிக முக்கியம். அந்த வேலை தான். நான் அதை காது கொடுத்து கேட்கணும், முதல் முறையாக உச்சரிக்கணும். நானும் ஒப்புக்கொண்டேன். திருவல்லிக்கேணிக்கு சென்று சிவத்தை பார்த்தேன். அவர் பேர் பெரிய குடும்பஸ்தர். வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார். வீடு நிறைய நபர்கள் நிறைந்திருந்தனர். பருவமடைந்த கல்யாணமாகாத பெண்கள் 3, தவழும் குழந்தை 1, பள்ளி செல்லும் பிள்ளைகள் 2,
இரவு 12 மணிக்கு முன்பின் தெரியாதவர்கள் தன் வீட்டுக்கு வருவதே அவர் விரும்புவதில்லை. அவருக்கு 100 ரூபாய் முன்பணமாக கொடுத்து பின்பணமாக இன்னும் 100 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி அவரை திலீபனின் திட்டத்துக்கு ஒப்புக்கொள்ள வைப்பதற்குள் பெரும்பாடாகிவிட்டது. மறுநாள் இரவு என்ன நடந்தது என்ற விஷயத்தை நான் திலீபனிடமிருந்து தெரிந்து கொள்ளவில்லை. 2 நாள் கழித்து நான் 100 ரூபாய் எடுத்து கொண்டு வந்து சிவத்தை பார்க்கிறேன். அவர் என்னை பார்த்தவுடன் ருத்ரதாண்டம் ஆட ஆரம்பித்து விட்டார். நீ என்னையா மனுஷன், இந்த மாதிரி ஆளை என் வீட்டுக்கு அனுப்புறது? சுத்த போகடா பயலாக இருக்கான். என்ன நடந்தது, தயவுசெய்து சொல்லுங்க என்று அவரை கெஞ்சி கேட்டுக்கொண்டேன். காளி பையன் நல்ல பிள்ளை மாதிரி விபூதியும் குங்குமம் போட்டுக்கிட்டு வந்தான், தேங்காய் பழத்தோடு. நானும் அவனை கிழக்க பார்த்து உட்கார சொன்னேன். உட்கார்ந்தான். அவன் காகிதத்தில் ஏதோ சக்கரமும் மந்திரமும் குறித்து வச்சுருக்கான். அதை படித்து அவனுக்கே ஓதி வச்சேன். அவனும் சாதுவாக உட்காந்து கேட்டுக்கிட்டுனான். அப்புறம் என் வீட்லேயே ஒரு தடவை ஜபம் பண்ண வேணும்னா அதுக்கும் சரின்னு இந்த சின்ன வீட்டில் நடுநிசையில் பெண்டுகள் இருக்கிற இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணுதுன்னா சரிப்படாதுன்னு சொல்லியிருக்கணும். என் புத்தியை ஜோட்டால் அடிக்கணும். ஏன் ஜோட்டால் அடிக்கணும்? எழுந்து போகிற போது பெரிய கலாட்டை பண்ணிட்டு போயிட்டான். என் முதல் பெண்ணு கல்யாணமாகவ கூடவான்னு கூப்பிட்டா. எனக்கு சொக்குப்படி போட்டாரோ தெரில. அவளை அப்புறம் ரூமில் போட்டு பூட்டும்படி ஆகிடுச்சு. அடக்க ஒடுக்கமாக இருந்த பையன் திடீர்னு மாறிட்டான். கண்ணு கோவப்பழ மாதிரி மின்னிச்சு. வீடு பூரா மல்லிகைப்பூ வாசனை தாங்கலை என்று கத்தியதும் ஓடி வந்து விட்டேன். அன்று மாலை மவுண்ட் ரோடில் புத்தகம் வாங்க சென்றபோது திலீபன் சிகரெட் பிடித்தபடி நிற்பதை கவனித்தேன். உடனே அவரிடம் நெருங்கி, திலீபா, உனக்கே நல்லா இருக்கா? நல்லவன் போல் பேசி சிவத்தனை வீட்டுக்கு போய் அனுப்பினா அவரோடும் அரும்பாடுபட்டு உன் சார்பில் எல்லாம் ஏற்பாடும் செய்தேன். அவர் வீட்டில் இப்படியே நடந்துடுறது. நான் ஆத்திரம் தீர சொன்னேன். திலீபன் ஆச்சரியத்தோடு என்னை பார்த்தேன். ராமநாதா, நீதானா என்னை சிவத்துக்கு வீட்டுக்கு அனுப்பிய? நீதானே நெருப்பு போல் எரிக்கும் அந்த பாழாப்போன மந்திரத்தை என்னை கற்றுக்கொள்ளும்படி செய்தவன். உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று பல்லை கடித்து கொண்டு என்னை அடிக்க வருவன் போல நெருங்கினான். இதை கேட்டது எனக்கு ஆத்திரம் வந்தது. முட்டாள், உளராத. சிந்தாதிரி பேட்டைக்கு என்னை அழைச்சி போய் அங்கே சக்கரங்கள் வரைந்து பழைய நோட்டு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து மறந்துட்டேன். திருவல்லிக்கேணி சாஸ்திரியார் விலாசத்தை சொல்லி என்னை அவர் வீட்டுக்கு அனுப்பியது நீ என்பதை மறந்துட்டியா என்றேன். அவன் முகத்தில் இருந்த கோபம் மறைந்தது. அதற்கு பதிலாக அவன் முகத்தில் சூதும் சூழ்ச்சியும் கலந்த பார்வை படர்ந்தது. என்னை புன்முறோடு நோக்கி, அவனாதா, இப்போதெல்லாம் புரியுது. ஆமாம், சிந்தாதிரி பேட்டையிலிருந்து நோட்டு புத்தகம் எடுத்து வந்தேன்னா அதில் சக்கரங்கள் வரைஞ்சிருந்தா. அது என்ன நோட்டு புத்தகம்? எப்படி இருக்கும்? அடையாளம் சொல்ல முடியுமா? எந்த மந்திரம் கற்றுக்கொள்ள சிவத்தின் வீட்டுக்கு போனேன்? எனக்கு எல்லாம் திடீர்னு மறந்து போயிடுச்சு என்று ஆவலோடு கேட்டான். டாக்டர் சண்முக சுந்தரம் சொன்னார், திலீபன் ஒரு பிளவுபட்ட மனிதன், ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு. அது என் ஞாபகத்துக்கு வந்தது. திலீபன் ஒரு நிலையில் செய்யும் காரியங்களை வேறு நிலையில் இருக்கும்போது மறந்து விடுகிறான் என்று தெளிவாயிற்று. என்னையும் அறியாமல் என் மூளையில் ஒரு எண்ணம் எழுந்தது. அந்த நோட்டு புத்தகத்தை பற்றி விவரம் இந்த திலீபனிடம் கூறியதை தவறென்று பட்டது. அதை பற்றி அதை இப்படியான விவரங்கள் ஒன்றும் இவனிடம் கூறக்கூடாது என்று தோன்றியது. திலீபா, நீ தான் என்னிடம் ஒன்றும் விளக்கமாக கூறலையே, நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு ஒன்றுமே புரியலடா என்று சொன்னேன். திலீபன் ஆக்ரோஷத்தோடு, நீ பொய் சொல்கிற, உனக்கு எல்லாமே தெரியும், வேணும்னே நீ என்னிடம் சொல்ல மறுக்கிற என்று கூறிவிட்டு மறைந்தான். எனக்கு மனமே சலித்து போயிற்று. இனி வந்தால் அவனை எந்தவித நம்பிக்கையோ அன்போ காட்டி வரவேற்பதில்லை. அவன் பேசும் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. ஒரு பைத்தியம் நம்மை புகழும்போது நாம் மகிழ்வதில்லை. ஒரு பைத்தியம் நம்மை திட்டும்போது நாம் வருந்துவதில்லை. திலீபனை ஒரு பைத்தியமாக நினைத்து இருந்து விடுவதென்று முடிவுக்கு வந்தேன். நான் எதிர்பார்த்தபடியே திலீபன் ஒரு விடியற்காலை வேளையில் நிற்கவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் என்னை பார்க்க வந்தான். வெளியே இருந்தபடியே என்னை அழைத்தான். நான் பேசாமல் இருந்தேன், போகாமலும் இருந்தேன். அவன் கெஞ்சி அழைத்தான். அவன் முன் போய் நின்றேன். திலீபன் என் முகத்தில் சிறு சிறு கோடுகளாக இரத்தக்கரைகள், காயங்கள் இருந்தன. இவைகளை பற்றித்தான் நினைக்கிற? காதல் போர்க்களத்தின் கரைகள் என்றான். உன் விஷயத்தில் எதை பற்றியும் நினைக்கிறதில்ல, நீ நினைக்க போகிறதும் இல்லை என்றேன். என்னுடைய உணர்ச்சியற்ற இரக்கமற்ற பதில் அவனை அசத்தி விட்டது. என்ன விசித்திர உலகம், என்ன விசித்திர சகோதர பாசம். எப்போது அன்பு பயன்படுமோ அப்போது காட்ட மறுக்கிறாங்க என்றான். என் மனத்தில் சிறிது கிளேசம் உண்டாயிற்று. அதை நான் காட்டிக்கொள்ளாமல், உனக்கு உதவி தேவைப்படுமானா செய்வேன், அதுவும் செய்யக்கூடிய உதவியானதான். அதனால் மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்களா என்பதை உணர்ந்து கொண்டு தான் செய்வேன் என்றேன் உறுதியோடு. நான் என் எதிரிகளோடு போராடி வர்றேன். சிவர்களோடு நான் போராடுவதற்கு எனக்கு தெம்பு ஏற்படுறதுக்கு காரணம், நான் திருவல்லிக்கேணி சிவன் வீட்டுக்கு போனதற்கு காரணம் இந்த நோட்டு புத்தகம்னு நினைக்கிறாங்க. என் எதிரிகள் அதை தேடுறாங்க. ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு அதன் இருப்பிடம் தெரியாது. ஏனென்றால் அதை அழிச்சிட்டேன். நான் சீக்கிரமே எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நம்புகிறேன்.
சீக்கிரமே அவர்களுக்கு பணம் கொடுத்து நிரந்தரமாக ஒழிந்து விடலான்னு நினைக்கிறேன். நீ தேவைப்பட்டால் எனக்கு பணம் கொடுத்து உதவ முடியுமா என்றான். எவ்வளோ பணம் தேவைப்படும்? 10,000 போதும். என்னிடம் 10,000 இல்லை, மாமனிடம் போய் கேட்குறது தான் என்று தயக்கத்தோடு சொன்னேன். திலீபன் முகம் ஏமாற்றத்தால் களை இழந்தது. எவ்வளோ துன்பம் கொடுத்தேன்னா உன்னிடம் பணம் கேட்க துணிவதே தவறு. வர்றேன். எனக்கு வேதனையாக இருந்தது. நில திலீபா நில, சவுகார்பேட்டையில் எனக்கு தெரிந்த சேட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரோட கடன் வாங்கி தரேன் என்றேன். திலீபன், நடப்பது நடக்கட்டும், எம்பொருட்டு நீ கடனாளியாக வேண்டான்னா என்னை மன்னிச்சிரு என்று சொல்லிவிட்டு என் பதிலுக்கு கூட காத்திராமல் சென்று விட்டான். திலீபன் என்னிடம் 10,000 ரூபாய் கடன் கேட்டு விட்டு போன காட்சி என் கண் முன்னே நின்றது. அண்ணா, என் பொருட்டு கடனாளியாக வேண்டாம், என் பொருட்டு கடனாளியாக வேண்டாம் என்று சொன்ன வார்த்தைகள் என் மனத்தில் மோதி ஓடியிருந்தன. திலீபனுக்காக எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்து விட்டோம். இதுவரை ஏன் அவனிடம் இத்தனை கடுமையாக நடந்து கொண்டோம்? திலீபா, பணம் தருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவனுக்கு பணத்தை சேகரித்து அனுப்பியிருக்கலாம் என்று தோன்றியது. வீட்டிலே சீதாவை பார்க்கும்போதெல்லாம் திலீபன் என்னிடம் பணம் கேட்டதையும் அதற்கு நான் கொடுத்த பதிலையும் அவனிடம் சொல்லி என் மனத்தின் வேதனை சுமையை குறைத்து கொள்ளலாமா என்று கூட நினைத்தேன். ஆனால் சீதா என்னை கேவலமாக நினைப்பார் என்ற பயம் என்னை தடுத்தது. சொல்லி வைத்தார் போல் உதகமண்டலம் எஸ்டேட்டின் வருஷ தாவத் தொகை 35,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு எஸ்டேட் கணக்கு பிள்ளை என்னை வந்து சந்தித்தார். திருச்சியிலிருந்து மாமா அந்த பணத்தை என்னிடம் கொடுத்து விடுமாறு சொல்லிவிட்டாராம். பணத்தை பெற்றுக்கொண்டதும் இந்த பணம் சில நாட்களுக்கு முன்பு வந்திருந்தால் திலீபனுக்கு கொடுத்து உதவி இருக்கலாமே என்று நினைத்தேன். இப்போது தான் என்ன குறைந்து விட்டது. அன்று மாலையே திலீபனை அடையாறில் சந்தித்து பணத்தை கொடுத்து விடுவதென்று தீர்மானித்தேன். எஸ்டேட் கணக்கு பிள்ளை உதகமண்டல எஸ்டேட் விவரங்களை பற்றி பேசி கொண்டிருந்தபோது பேச்சுவாக்கில் மேஜரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அவருக்கு எந்த அளவுக்கு எங்கள் குடும்ப விவகாரத்தை பற்றி தெரியும் என்று சரியாக விளங்கவில்லை. திலீபன் வீட்டை விட்டு சென்றது, சீதாவின் கல்யாணம் தடைப்பட்டது, இவை மட்டுமே அவருக்கு தெரிந்திருக்க முடியும். மேஜரும் ஆனந்தியுமே அதற்கு காரணம் என்ற விவரங்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்க முடியாது. ராணா சாரே, மேஜர் மாயநாதன் 2 நாட்களுக்கு முன்னே வந்திருந்தார். அவர் பங்களாவை குறைஞ்சபட்ச விலைக்கு ஒரு துரையிடம் விட்டுட்டு அடுத்த ரயிலில் கிளம்பி போயிட்டார் என்றார். மல்லிகை அம்மாள் வாழ்ந்த அந்த இல்லம் என் தாயின் முடிவில் பங்கெடுத்து கொண்ட அந்த வீடு, திலீபனின் வாழ்க்கையை மாற்றி வைத்த அந்த பயங்கர பங்களா இப்போது யாரும் வெள்ளையரின் கைக்கு மாறிவிட்டது என்பதை கேட்கதுமே எனக்கு அந்த துரை மீது பச்சாதாப உணர்வு ஏற்பட்டது. அந்த வீட்டை துணிஞ்சு வாங்கின துரை யார் என்று கேட்டேன். யாரும் கல்கத்தாவில் ரயில்வேல இருந்து ரிட்டையர் ஆனவன், அயலூர்காரன். ஆகையால் பணத்தை கொடுத்து வாங்கிட்டான். பாவம், அவன் நன்றாக இருக்கணும் பெருமிச்சு விட்டார் கணக்கு பிள்ளை. அவர் சென்றதும் நான் பிற்பகல் உணவு அருந்திவிட்டு சிறிது நேரம் தூங்க போனேன். தூங்கி எழுந்ததும் கணக்கு பிள்ளை கொடுத்த தொகையிலிருந்து 10,000 எண்ணி எடுத்தேன். படத்தை கொண்டு போய் திலீபனிடம் கொடுத்து விட்டு வருவது என்று வாசலுக்கு வந்தேன். அதே சமயத்தில் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஜட்கா வந்து நின்றது. ஜட்கா வண்டியில் நம் வீட்டுக்கு யார் வரப்போகிறார்கள் என்று ஆச்சரியத்தோடு பார்த்தபடி நின்றேன். வண்டியிலிருந்து திலீபன் இறங்கினான். அவன் கையில் நான் அவனுக்கு உதகமண்டலத்தில் கொடுத்த அதே தோல் பை, ஆர் என்று என் பெயரின் முதல் அட்சரம் பொறிக்கப்பட்ட பை. அவன் பலம் இழந்து வயோதிகன் போல காணப்பட்டான். முதலில் நான் வாசல் நின்று கொண்டிருப்பதை திலீபன் பார்க்கவில்லை. என்னை அவன் நிமிர்ந்து பார்த்ததும் அவன் உதடுகள் மகிழ்ச்சியால் அகல விரிந்தன. ஒரு கிழவனை போல் சிரித்தான். அவனை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. என்னை நெருங்கியதும் அவன், நன்றி ராமநாதா, நன்றி, நான் என்றென்றைக்கும் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், நான் வீடு திரும்பிட்டேன் என்று சொல்லி என்னை அணைத்து கொண்டான். பிறகு என்னை பார்த்து, நீ ரங்கனிடம் கொடுத்து அனுப்பி அந்த 10,000 ரூபாயை கொடுத்து விடுதலை வாங்கிட்டேன். மேஜரும் ஆனந்தியும் என் வாழ்க்கையை விட்டு சென்று விட்டார்கள் என்று வெளியூரில் படிக்கும் பிள்ளை பரீட்சை எழுதிட்டு விடுமுறைக்கு வீடு திரும்பும் குதூகலத்தோடு சொன்னான். இன்றைக்கி காலையில் தான் அவர்களில் ரங்கூன் செல்லும் கப்பலில் ஏற்றி விட்டு வந்தேன். இனி நான் நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியாக சாப்பிடலாம், இழந்த வலிமையை வருஷங்களை மீண்டும் பெறலாம். 10,000 ரூபாய்க்கு நன்றி என்று மறுமுறை கூறியதும் என் குழப்பம் அதிகமாகியது. தொடரும்.